நிச்சயமாக திவ்யா, தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரம் பகுதியில் அன்னை முதியோர் இல்லமானது செயல்பட்டு வருகிறது. இந்த முதியோர் இல்லத்தில் ஆண்கள் பெண்கள் உட்பட 80க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 12ஆம் தேதிக்கு முன்தினம் அங்கு மாட்டு இறைச்சி சாப்பிட்டதாக கூறப்படுகிறது. இந்த இறைச்சி சாப்பிட்டதன் காரணமாக அவர்களுக்கு உணவு ஒவ்வாமையானது ஏற்பட்டுள்ளது. இந்த உணவு ஒவ்வாமை காரணமாக தென்காசி அரசு தலைமை மருத்துவமனையில் அவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் கடந்த 12ஆம் தேதி அனுமதிக்கப்பட்ட நிலையில் 3 பேர் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக உயிரிழந்த நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கையானது 5ஆக அதிகரிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் கோட்டாட்சியர் மற்றும் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் நேரடியாக சென்று ஆய்வினை மேற்கொண்டனர். ஆய்வு மேற்கொண்டதன் அடிப்படையில் அந்த முதியோர் இல்லமானது சீல் வைக்கப்பட்டும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தொடர்ந்து அங்கு வசித்து வந்த முதியோர்களையும் தென்காசி மாவட்டத்தில் உள்ள காப்பகத்திற்கு பிரித்து அனுப்பப்பட்டனர். தொடர்ந்து அவர்கள் சாப்பிட்ட உணவு என்னவாக இருக்கும் என்று உணவு பாதுகாப்பு துறையினரும் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வந்தனர். அதன் அடிப்படையில் அங்கு இருந்த உணவு மாதிரிகள் எடுக்கப்பட்டு கோயம்புத்தூருக்கு சாம்பிள் ஆனது அனுப்பப்பட்டுள்ளது. இப்பகுதியில் தற்போது கிடைத்த தகவலின்படி அங்கு அவர்கள் போர்வெல் மூலமாக குடிநீரானது உணவு சமைப்பதற்கும் குடிநீருக்காகவும் பயன்படுத்தி வருகின்றனர். அந்த குடிநீரை உணவு மாதிரியாக எடுத்துக்கொண்டு அந்த குடிநீரை உணவு பாதுகாப்பு துறையினர் முதற்கட்டமாக ஆய்வுக்கு உட்படுத்தியுள்ளனர். அந்த ஆய்வின் அடிப்படையில் தற்போது ஈகோலை எனும் பாக்டீரியா இருப்பது உறுதியாகியுள்ளது. முதற்கட்டமாக இந்த பாக்டீரியா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் இவர்களது உயிரிழப்புக்கு இதுவும் காரணமாக இருக்கக்கூடும் என்று முதல் தகவல் அறிக்கையானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தகவல் குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் கேள்வி எழுப்பிய நிலையில் 5 பேரின் உடற்கூறு பரிசோதனை முழுமையாக வெளிவந்த பிறகு முழுமையான செய்தியானது வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது முதற்கட்டமாக குடிநீரில் ஈகோலை எனும் பாக்டீரியா வெளியாகியுள்ளது ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்று கூற வேண்டும். தீபிகா, தகவல்களுக்கு நன்றி சம்பத்.